ஹலோ ஆல், இந்த சோறு சோப்பு மாப்பு டாஸ்கில் வந்து பெஸ்ட்டு வேர்ஸ்ட்டு செலக்ட் பண்ணுற டைம். ஸோ பிக் பாஸ் வந்து ஒவ்வொரு டீம்ல இருந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு வேர்ஸ்ட்டுன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கண்டஸ்டன்ட் செலக்ட் பண்ணவங்களாம் சூப்பர்னு சொல்லலாம். விக்கல்ஸ்க்கு வந்து ரம்யா வேர்ஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சாந்திரா பிரஜினுக்கு பெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. சாந்திரா கண்ணுக்கு பிரஜின் மட்டும்தான் தெரியுவாங்க பெஸ்ட்டுன்னு ரீசன் வரத்துக்கு. அவங்க வந்து வேர்ஸ்ட்டுக்கெல்லாம் வந்து யோசிக்க மாட்டாங்க. அப்படி என்ன பிரஜின் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி தான் இருக்குது. மாப் மாயாவிஸ், அதாவது இந்த ஃப்ளோர் டீம் கிளீனிங் டீமுக்கு வந்து இதில் வந்து பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் வந்து பிரஜின்னு சொல்கிறாங்க. கிச்சன் டீம் சாம்பார் ஸ்குவாட் இதில் வந்து பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் வந்து கனின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து கனிக்கு வந்து என்ன அப்படி பண்ணி கிழிச்சிட்டாங்கன்னு தெரியல. பார்வலாம் வந்து நாள் ஃபுல்லாக பேசிட்டு தானே இருந்தானுங்க. இவங்க எங்கே பார்த்து சொன்னாங்கன்னு புரியல. அடுத்தது பாத்ரூம் டீம் ஃப்ளஷ் ஃபைட்டு அமித்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அமித் ஓகே நிறைய பாட்டுலாம் பாடியிருக்காங்க. ஸோ இதில் இந்த பெஸ்ட்டு செலக்ட் ஆனாங்கல்ல இந்த மற்ற 2 டீமு, பிரஜினும் அதே மாதிரி கனியும், அதுதான் வந்து சரியாக வரல. சரி, இப்போ அடுத்தது வேர்ஸ்ட்டுக்கு போகலாம். ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ்லேருந்து ரம்யாவை செலக்ட் பண்ணியிருக்காங்க வெஸ்ட்டு பர்ஃபார்மர்னு சொல்லிட்டு. அவங்க என்ன பண்ணாங்கன்னு புரியலன்னு. அடுத்தது விக்கல்ஸ் வந்து மாப் மாயாவிஸ்லேருந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா விக்ரமோட என்டர்டெயின்மெண்ட்டு தெரியலையா எதுவுமே. நெக்ஸ்ட்டு சாம்பார் ஸ்குவாடுலேருந்து, அதாவது கிச்சன் டீம்லேருந்து வியனாவுக்கு வந்து வெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பெஸ்ட்டு வெஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள் மக்களே. இவங்க கரெக்டாக சொன்னாங்களா இல்லை நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்குமோன்னு தெரியலையே. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.